வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் மகா பலமுள்ளவர். இன்றும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிறார். நாம் தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவனுடைய பலன் நமக்கு அவசியம். ஆண்டவர் அவருடைய பலனை தந்து நம்மை வழிநடத்துவார். இன்றும் அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்துவார். உலகத்தை ஜெயிக்கிற பலனை நமக்கு தருவார். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு பலன் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுடைய பலத்தினால் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாய் இருக்கலாம். ஆகவே ஆண்டவரின் பலனை மட்டும் நாம் சார்ந்து கொள்வோம். தேவனை உத்தமமாய் பின்பற்றுவோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பலனடைந்து இந்த பூமியிலே கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.